விழுப்புரத்திலும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வினோத், அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கைகள் என்ன, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர், விழுப்புரம் மாவட்ட சத்துணவு ஊழியர் சங்க தலைவர் ஜெயந்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த 313 நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து பேருந்து மூலம் அழைத்துச் சென்று தனியார் திருமண இடத்தில் நடத்தினர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரானி. விவரங்களுக்கு நன்றி வினோத்.